எல்லோருக்கும் வணக்கம். திங்க் ப்ரெஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, என்னடா வாரம் விடாமுயற்சி பண்ணா திரும்ப மைக்கு பிடிச்சி பேசினேங்கிறான்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு 3 months முன்னாடி வார்னிங் கொடுத்துட்டேன், இன்னும் அடுத்த 3 மாதம் நிறைய படம் ரிலீஸ் ஆகுது, ஸோ கொஞ்சம் என்ன பொறுத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங் என் மீடியா நண்பர்களின் பொறுமைக்காக மிக்க நன்றி. எனக்குள் ஒருவனுங்கிற படம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி, இது ஒரு கனவு. ஆனால் இந்த கனவை நானோ பிரசாதோ சிவியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கன்னடா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ரொம்ப போல்டான ஒரு ஃபில்ம் மேக்கர் இந்த கனவை ஃபஸ்ட்டு பார்த்தான். பவன்குமார்ங்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர். பவன்குமார் எழுதின கதை இந்த எனக்குள்ளவனோட மூலக்கதை லூசியாங்கிற படம். கன்னடத்தில் ஒரு 10,000 பேரை கன்வின்ஸ் பண்ணி 10,000 பேர்கிட்ட டொனேஷன் வாங்கி அந்த படத்தை ஃபஸ்ட் டைம் க்ரௌட் ஃபண்டிங்கில் எடுத்தான் பவன்குமார். இட்ஸ் அன் அமேசிங் அச்சீவ்மெண்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். பவன்குமாருக்கு ஒருவேளை தமிழ்நாட்டில் சிவி குமார் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருந்தா 10,000 பேரை கேட்டிருக்கேன் இல்லைன்னு நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். அது இப்போ கூட உண்மைதான். பிகாஸ் ஐ திங்க் சிவி குமார் வந்து ஒரு பயங்கர அக்ரெசிவான ஒரு ப்ரொடியூசர். நல்ல கண்டென்ட் எங்கே இருக்கோ அதை மோப்பம் பிடிச்சி போய் பிடிச்சிடுவாப்ல. ஸோ அதுக்கு வந்து சிவிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் லூசியாங்கிற படம் ஃபர்ஸ்ட் டைம் நான் கன்னடத்தில் பார்த்ததுக்கப்புறம் உடனே அந்த படத்தோட ரைட்ஸ் நான் என் கம்பெனிக்காக வாங்கணும்னு ஃபோன் பண்ணியிருந்தேன். பெங்களூர் ஃபோன் பண்ணி கேட்டால் ஆல்ரெடி சிவி குமார் முந்திட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் சிவி குமாருக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் தான் ரைட்ஸ் வாங்கிட்டீங்க, நான் அந்த படத்தில் நடிக்கிறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசினேன். அண்ட் அன்றைக்கி நான் ஃபோன் பேசி டிஸ்கஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பிரசாத் ப்ராஜெக்ட்குள்ளே வந்தாப்புல 3 பேர் உட்காந்து பேசும்போது ஒன்று மட்டும் புரிஞ்சிச்சு. சிவி குமார் லூசியா பார்க்கலன்னு புரிஞ்சிச்சு, பிரசாத் பார்த்துருக்காப்லன்னு புரிஞ்சிச்சு. ஸோ பிரசாத் வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஸ்கிரிப்டை வந்து சிவி குமாருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கதையை சொல்கிற மாதிரி சொன்னாப்ல. ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் பிரசாத்ஸ் ஃபிலிம். இந்த எனக்குள்ளவன் வந்து ரொம்ப சிம்பிளாக பவன்குமாரோட படத்தோட ரீமேக்னு சொல்லிட முடியாது. ஆமாம், பவன்குமார் அந்த படம் எடுக்கலன்னா இந்த படம் நடந்திருக்காது. பட் அந்த படத்தை பார்க்காம ஒரு ப்ரொடியூசர் வந்து அந்த படத்தில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் ஒரு ரஃபாக கேட்டு இந்த படத்தை வாங்கியிருக்காரு. தட்ஸ் அன் அமேசிங் ஜட்ஜ்மெண்ட் கால் பை சிவி குமார். அண்ட் பிரசாத் வந்து அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு முதல் படத்தை வந்து ரீமேக்காக பண்ணுறது பெரிய கட்ஸ் வேணுங்க. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். நாங்களாம் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே போய் ஆஃபீஸில் உட்காரத்துக்குள்ளே ஒரு 10 கதை எழுதி உட்காந்துருவோம். அவ்வளோ அந்த அளவுக்கு பெரிய கிரியேட்டிவ் மேதாவி மாதிரி பேசிகிட்டு இருப்போம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது. அப்படிங்கும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்லா ஓட்டுவாங்கன்னு தெரியும் முதல் படம் சரியாக வரலன்னா. அந்த மாதிரி ஒரு முதல் படத்தை வந்து ரீமேக்காக பண்ணுறது நிஜமாவே கட்ஸ். பிகாஸ் பிரசாத் வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்டை வந்து அவரோட ஓன் ஸ்டைலில் இந்த கதையை சொல்லியிருக்காரு. ஸோ நான் பவன்குமார் அந்த கன்னடா டைரக்டர்கிட்ட தான் சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லூசியாக பார்க்குற மாதிரி இருக்காது, இது டெஃபினட்டாக வேறு படம் மாதிரி இருக்கும். அண்ட் ஏன்னா இது எங்களோட ஆடியன்ஸ்க்காக நாங்கள் கொஞ்சம் மாற்றி இதை வேறு ஒரு ஒரிஜினாலிட்டியோட சொல்லியிருக்கோம்னு சொன்னேன். ஐ ஹோப் தட் பிரசாத் அண்ட் ஐ லிவ் அப் டு தட் கிளைம். இன்னையோட பெரிய செலிப்ரேஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் சந்தோஷ் நாராயணன். எனக்கு தெரிஞ்சு ஏஆர் ரஹ்மான் சார் சொன்ன ஒரு வார்த்தை, சந்தோஷ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான், அவங்களோட பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தாரு. அண்ட் இசைப்புயல் பாராட்டும் போது அது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் பேசுறதே 4 வார்த்தை தான் பேசுவார். அந்த 4 வாரத்துக்குள்ள ஒரு பாராட்டை கூட சேர்த்துட்டாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த பாராட்டு பெற்ற சந்தோஷ் நாராயணன் பற்றி சொல்லணும். ஐம் அ பிக் ஃபேன். அண்ட் நான் ஜிகர்தண்டா மேடலையும் தான் சொல்லியிருந்தேன், ரொம்ப நாள் ஆசை இந்த பையன் செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு, இவரும் நானும் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஜிகர்தண்டா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, பெரிய ஹிட். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்தில் வந்து மியூசிக்கோட எவ்வளோ இம்பார்ட்டண்டான ரோல் இருந்துச்சுன்னு. வெறும் பாடல்கள் மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக்லையும் சந்தோஷ் நாராயணன் அவ்வளோ ஒரு உயிர் கொடுத்துருந்தாரு ஜிகர்தண்டாங்கிற படத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு பேக் டு பேக் இன்னொரு படம் சந்தோஷோட கிடைக்கிறதுங்கிறது என்னோட குட் லக் நான் நினைக்கிறேன். அண்ட் சந்தோஷ் வந்து ஒரு நடிகனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட். பிகாஸ் நடிகை எங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்க சந்தோஷ் அவங்க மியூசிக்கால பர்ஃபார்மன்ஸை தூக்கி விட்டுருவாரு. ஸோ லூசியாவில் வந்து நான் இது வரைக்கும் பண்ணாத சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இது என்னோட முதல் டபுள் ரோல். அது நான் ஒரு நடிகனாக சுயநலத்தில் மட்டும் சொல்ல, இந்த படத்தில் எங்கள் எல்லாருக்குமே டபுள் ரோல் தான். ஸோ ஒரு ப்ரொடியூசராக கூட நான் அந்த விஷயத்தை பாராட்டுறேன். இந்த மேடையில் உட்காந்துருக்க எல்லா நடிகர்கள் ஆடியன்ஸ் இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருக்குமே டபுள் ரோல். ஸோ நான் மட்டும் பண்ணேன்னு சொல்ல வரல, எல்லாருக்குமே இருக்குங்கிறதுனால எல்லா நடிகர்களுக்கும் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. அந்த சப்போர்ட் வந்து சந்தோஷ் நிறையவே கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட குழு வந்து எனக்கு வந்து பீட்சாங்கிற படம் முதல் நாள் நான் தியேட்டரில் பார்த்தப்ப சத்தியமாக நான் வந்து அந்த படம் என் வாழ்க்கை இவ்வளோ பாதிக்கும்னு நினைச்சதில்லை. ஏன்னா பீட்சாங்கிற படம் இயக்கிய கார்த்திக் சுப்ராஜ் அடுத்த படம் என் கூட பண்ணாரு. அந்த படத்துல கோ டைரக்டர் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் வேலை பண்ணது பிரசாத் ராமர். அவர் வந்து அவரோட முதல் படம் என்னோட பண்றாரு. அந்த படத்தோட ப்ரொடியூசர் சிவி குமார், அவர் தான் இந்த எனக்குள்ளவன் படத்தோட ப்ரொடியூசர். அந்த படத்தோட கேமராமேன், எடிட்டர், சவுண்ட் டிசைன், ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், இவங்க எல்லாருமே இந்த பீட்சா படத்துக்கும் எனக்குள்ளவனுக்கும் காமன். ஸோ எனக்கு ரொம்ப திரும்ப பீட்சா சாப்பிட்ற மாதிரி இருக்கு. பட் இவங்க எல்லாரும் என் வாழ்க்கையில் வந்துட்டு எனக்கு இவ்வளோ அழகான ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். பீட்சாவில் வேலை பண்ணாத ஆனால் இந்த படத்தில் நிறைய வேலை செஞ்ச ஒரு ஆர்ட் டைரக்டர் விஜய் ஆதிநாதன்,
ஆங்கிரி யங் மேன். ரொம்ப மைக் வந்து உடச்சி கடிச்சு திங்க போகிற மாதிரி மைக்கில் வந்து 2 வாரத்தை கக்கிட்டு போயிடுவார். ஆனால் ரொம்ப ஸ்வீட்டான ஆள் அண்ட் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். புது மாப்பிள்ளை வேறு. கங்க்ராச்சுலேஷன் சார். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியனும் பிரசாத் வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் லூசியாங்கிற படம் எவ்வளோ ஒரு ஆம்பிஷியஸான படம் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. கன்னடத்திலே ஒரு பயங்கர எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம். அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீமாக கொண்டு வந்தாலும் அந்த படத்தில் நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது. ஏன்னா ஒரு டெக்னீஷியனும் 200% கொடுத்தா தான் அந்த ப்ராஜெக்டை கரை சேர்க்க முடியும். அந்த அளவுக்கு பிரசாத் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு அவர் கேட்குற எல்லாத்தையுமே இந்த டீமில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டீமில் இன்னியோட செலிப்ரேஷனில் வந்து எங்களோட லிரிசிஸ்ட்ஸ் முத்தமிழாக இருக்கட்டும், ஜேகேபியாக இருக்கட்டும், இந்த படத்தில் லிரிசிஸ்டாக அறிமுகமான விவேக், ஒரு பாடல் வரியிலையும் உங்களுக்கு இந்த படத்தோட உயிர் தெரியும். அண்ட் அதுக்கு மிகப்பெரிய காரணம் எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து பிரசாத் சொல்லணும் அவ்வளோக்கு எவ்வளோ நான் பிரசாத் இல்லைன்னு சொல்லுவேன். பிகாஸ் பிரசாத் வந்து கதையை சொல்லிட்டு விட்டுருவாப்ல. லிரிசிஸ்ட் வந்து அவங்களா அந்த கதையை வந்து அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு அவங்க மைண்டில் இருக்கிற வார்த்தைகளை வந்து ஒரு அழகான ஒரு கோர்வையில் பாட்டாக எழுதி இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லிரிசிஸ்ட்டும் இந்த படத்துக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். என்னோட 15வது பாட்டு ஒரு பிளேபேக் சிங்கராக. அந்த மயில் கல்லுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். ஆக்சுவலாக இந்த பாட்டு நான் பாட மாட்டேன்னு உறுதியாக இருந்தேன். ஏன்னா சந்தோஷ் செம்மையாக பாடணும் அந்த பாட்டை. நான் அந்த பாட்டை ஒரு வருஷமாக கேட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. 8 months கேட்டுட்ருக்கேன் அந்த பாட்டை. ஸோ அந்த பாட்டை நான் பாடணும்னு சந்தோஷ் சொல்லும்போது எதுக்கு நல்லா தானே இருக்கீங்க, நல்ல பாட்டை கேட்டுக்கிறீங்கன்னு நான் ரொம்ப ஆர்கியூ பண்ணேன். ஸோ அது வியாபார நோக்கத்துக்காக நான் கூப்பிட்டாருன்னு நினைச்சேன். பட் இல்லை, அவர் நிஜமாவே என் மூஞ்சிக்கு அவரோட வாய்ஸ் செட் ஆகுன்னு ஒரு ஃபீல் ஆகிட்டார் அவர். ஸோ அந்த சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரபலமாகவேங்கிற பாட்டை என்னை கூப்பிட்டு பாட வச்சாரு. நான் நிறைய அந்த மாதிரி 15 songs பாடியிருக்கேன். எந்த சாங்குமே இவ்வளோ என்ஜாய் பண்ணி பாடினதே கிடையாது. ஒரு அழகான வீடு, அந்த வீட்டில் ஒரு அழகான ஸ்டூடியோ, ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு வைஃப். அவங்களோட வைஃப் வந்து எனக்கு பிளாக் காஃபி போட்டு கொடுத்தாங்க. கிட்டு 1.5 மணி நேரத்தில் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருந்தேன். அண்ட் என் வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம். எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டு நான் பாடுறதுக்கு முன்னாடி அது ஒரு சூப்பர் ஹிட் சாங். நான் பாடினதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் அது ஒரு ஹிட் சாங்காக இருக்கும்னு நம்புறேன். ஸோ கண்டிப்பாக அந்த சாங் வந்து ரொம்ப பேசப்படும் சந்தோஷ். பிகாஸ் ஐ திங்க் இப்போ இருக்கிற ஒரு யூத்தோட பல்ஸ் அண்ட் டேஸ்ட் ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அண்ட் எவ்ரிபடி இஸ் அ பிக் ஃபேன். உங்களை எல்லாரும் கல்ட் மியூசிஷியன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் அப்பப்போ கூப்பிடுங்க, வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிட்டு பாட்டு பாடுறேன். ஐ வுட் லவ் டு டூ தட் ஃபார் யூ. அண்ட் நான் பவன்குமார் பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். 1000 பேர் கிட்ட வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணி 1000 பேர் கிட்ட ஒரு 65 லட்சம் டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருந்தாரு. அதான் அந்த படத்தோட பட்ஜெட். அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து தமிழில் இன்னும் ஒரு பெரிய ஸ்கேலில் 1000 பேர் இருந்தாலும் 4 பேர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சிவி குமார், அபினேஷ் இளங்கோவன், சசி அண்ட் வருண் மணியன். எல்லாரும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ட் ஒரு ஃப்ரெண்டுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட் கைஸ். அண்ட் நீங்கள் போஸ்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, நீங்கள் இந்த படத்தோட டீசர் பார்த்தீங்க, சாங்ஸ் பார்த்துருப்பீங்க. திஸ் டீம் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த சீவிங்கிற எதை கை வச்சாலும் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் நினைக்காதீங்க. என்னோட வயசில் கொஞ்சம் சின்னவர் தான். ஸோ அப்பப்போ கொஞ்சம் வாடப்படன்னு பேசிக்கலாம். ஸோ சிவி வந்து பார்க்கறதுக்கு தான் ரொம்ப சீனியராக இருப்பார். பட் ஆக்சுவலாக இஸ் அ கிட் அண்ட் வெரி யங் யூத்ஃபுல் கை. ஸோ சிவி வந்து ஹிஸ் என்தூசியாசம் இஸ் அமேசிங். அவர் வந்து எல்லாத்தையுமே எதுவுமே முடியாதுன்னு சொல்ல மாட்டார். எல்லாத்தையுமே ஹி வாண்ட்ஸ் டு ட்ரை எவ்ரி திங். ஸோ அந்த ஒரு என்தூசியாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் லூசியாங்கிற படத்தில் நான் கேட்டிருந்தேன், கொஞ்சம் என்னோட இமேஜ்னு ஒன்று இல்லை, பட் என்னால் இவ்வளோதான் பண்ண முடியும்னு சில பேர் எதிர்பார்ப்பாங்க. அந்த கட்டத்துக்குள்ளேயே நான் கொஞ்சம் நடிக்கட்டா அப்படின்னாரு. கேட்டிருந்தேன், நான் கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டிருந்தேன். அவர் சொன்னார், இல்லைங்க உங்களால் பண்ண முடியாது எதுவும் கிடையாது, உங்களை யாரும் வெறும் பண்ணி பார்த்துக்கலன்னு நினைக்கிறேன், நீங்கள் என்னென்ன பண்ணுங்க, உங்களுக்கு இப்போ கதையில் இருக்கோ அதை வந்து இறங்கி அடிங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் வீக்லேயே. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால என்னாச்சுன்னா, இந்த படத்தில் நடிச்சு நாங்கள் எல்லாருமே தீபா சன்னதி இஸ் டெபியூயிங் இன் தமிழ். ஆல் தி பெஸ்ட் தீபா. இந்த படத்தில் வந்துட்டு என்னோடையும் பிரசாதோடையும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நாங்கள் நிறைய கருத்து சொல்லுவோம். ஸோ நல்லவங்க அந்த பொண்ணுக்கு பாதி பாஷை புரியாது. ஸோ அதனாலே பாதி வந்து அப்படியே கரெக்ட் கேன்சல் பண்ணி கேட்ட கொஞ்சத்தை மட்டும் யூஸ் பண்ணி நல்லா சூப்பராக வச்சிருக்காங்க. அண்ட் பாஷை அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். பட் டெய்லி காலையில் எக்ஸாம் படிக்கிற மாதிரி மக் அடிச்சுட்டு வருவாங்க, 4 பேஜ் 5 பேஜ். அதில் நான் வேணும்ட்டு ஒரு லைன் மாற்றில ரொம்ப நோண்டுவாங்க. ஸோ பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஷீஸ் தான் லவ்லி ஜாப். அண்ட் இந்த படத்தில் எனக்கு பக்கபலமாக இருந்த ஆக்டர்ஸ் இருக்காங்க. நரேன் சார், ஜான் விஜய், அஜய் ரத்னம் சார், நிறைய பேர் that acted in this film with us, and the whole film is a challenge. And இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஒரு ரைட்டரோ ஒரு டைரக்டரோட மைண்டில் மட்டும் இருந்தால் போதாது, அதை வந்து ஸ்க்ரீனில் as much as possible டைரக்டரோட தாட்ஸை வந்து பிக்சராக மாற்றணும். அதுக்கு வந்து கோபி வந்து ஹீஸ் ரியலி டேக்கன் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். கோபி சொன்ன மாதிரி நானும் அவனும் ஐ திங்க் 13-14 வருஷமா ஃப்ரெண்ட். அவன் அசிஸ்டன்ட் கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்போலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். அண்ட் எனக்கு இதுக்கு முன்னாடி தியாவேலி சுனிகுமார் ஷூட் பண்ணியிருந்தாப்புல. அண்ட் ஆனால் என்னோட ஒர்க் பண்ணும்போது பீட்சா கேமராமேனாக தான் வந்தான். ஸோ ஆல்ரெடி ஸ்டார். இந்த படத்தில் கேட்க ஆனால் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் வந்து கோபி வந்து எவ்ரி சிங்கிள் டே
எவ்ரி சிங்கிள் ஷார்ட் டிஸ்கஷன் நடக்கும். கோபி சொன்னார் டிஸ்கஷன் நடக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் டிஸ்கஷன் மாதிரி பண்ண மாட்டோம். ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே எடுத்த மாதிரி தான் எடுத்தோம். ஸோ பிரசாதா இருக்கட்டும், கோபியா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், ஒருத்தர் நிறைய டார்ச்சர் பண்ணி புரிஞ்சு எடுத்த படம் தான் இந்த எனக்குள்ள ஒருவன். அண்ட் இந்த விளையாட்டை வந்து சிவி குமார் அப்படியே என்னென்ன பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃப்ரீடமோட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கோபி தேங்க்ஸ் அ லாட். எங்கள் அம்மா அப்பா இன்னைக்கு முதல் முறை எனக்கு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க, காலையில் வந்தாங்க. ஸோ எங்கள் அம்மா வாயால் வந்து நீ ஒரு படத்தில் அழகாக இருந்தேன்னு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். 23வது படத்தில் எங்கள் அம்மா என்ன அழகாக இருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்ஸ் கோபி. அப்பா இன்னும் சொல்ல, மேபி அடுத்த படத்தில் வந்து நான் ட்ரை பண்ணுவோம். ஸோ இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். என்ன எல்லாரும் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் ஆக்சுவலாக ஏன் ஃபேமிலின்னு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். சிவி வந்து எல்லாரையும் அவர் ஒரு குழந்தை ப்ரொடியூசராக இருக்கும்போதுலேருந்து அவருக்கு இந்த குழந்தைங்கள்லாம் தெரியும். இப்போ இவர் வந்து குழந்தை ப்ரொடியூசர்லேருந்து ஒரு சீனியர் ப்ரொடியூசராக மாறிட்டாரு. அவர் ஒரு குழந்தையும் வந்து SSLC வரைக்கும் போயிடுச்சு. சிலது காலேஜுக்குலாம் ரொம்ப அராத்தா சுற்றிட்டு இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே ஒன்னா சுற்றி ஒன்னா வளர்ந்தாங்க. அந்த பேட்ச்ல வந்து சேர்றது கொஞ்சம் டைம் ஆச்சு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் தே லெட் மீ பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் இது வரைக்கும் சிவி குமார் வந்து இந்த மாதிரி ஸ்கேல்ல ஒரு ஸ்டார் ஃபிலிம் எடுத்தது இல்லை. ஸோ இவரோட இந்த மாதிரி அவரோட பாடல் நான் ஸ்டாருங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா சிவி குமார் ஸ்டார்ஸ்லாம் சொல்றாங்க. ஏன்னா அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகிற ஃப்ரைடே அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணாரு. பிரதர் ஒன் அன்னைக்கு ஆடியோ லான்ச் ஊர்ல இருக்கீங்களா அப்படின்னாரு. ஐயோ நானே பார்த்தோட ஹீரோ என்னங்க என்ன கேட்க எப்படி ஆடியோ லான்ச் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்லை நான் பண்ணி ஆகணும் மங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுனாரு. சரி நான் இருக்கேன் அப்படின்னா ஓகே குட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டாரு. ஸோ ஓகே சிவி குமார் படத்தில் ஹீரோன்னு நினச்சேன். ஏன்னா செட்டில் ஹீரோக்கு கேரவான் கொடுக்குறாங்களோ ஜூஸ் கொடுக்குறாங்களோ இல்லை தெரியாது, ஸ்கிரிப்டுக்கு எல்லா வேல்யூவும் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். ஸோ ஸ்கிரிப்டை நல்லா காசு கொடுத்து நல்லா தேத்துவாங்க. அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் தட் இட் இஸ் த சேம் திங் ஃபார் திஸ் எனக்குள்ள ஒருவன். இந்த படம் வந்து இன்னொரு மியூசிக் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் 2014 இஸ் அ ட்ரீம் இயர். நிறைய பேருக்கு நான் பர்சனலாக சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த. நானே இந்த மாதிரி ஒரு வருஷம் எனக்கு அமையும்னு நினைக்கல. சாரி திரும்ப ஐஸ்கிரீம் கோன் ஐஸை பிடிச்சி பேசுகிற மாதிரி நிறைய நேரம் பேசிட்டேன். பட் இந்த மாதிரி படங்கள் எப்போ ஒரு வாட்டி தான் வரும். உங்களுக்கே தெரியும், ஜிகர்தண்டா, காவிய தலைவன், எனக்குள்ள ஒரு மாதிரி படங்கள் டெய்லி வர படங்கள் கிடையாது. ஏதோ ஒரு நல்ல ஒரு சுண்ணி இருக்கு. ஸோ ஐ நீட் ஆல் த சப்போர்ட் ஐ கேன் கெட். அது ஃபேன்ஸாக இருக்கட்டும், மெயினாக மீடியாவாக இருக்கட்டும். இந்த வருஷம் ரொம்ப நிஜமாக என்னையும் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பேஷன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. லஞ்ச் டைமில் வந்து கொட்டாவி விடாமல் இப்படி பேச்சு கேட்கறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ். வி நீட் ஆல் ஆஃப் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் வில் பி கமிங் டு சூன். இந்த வந்து நிறைய ப்ரொமோஷனல் பிளான்ஸ் வச்சிருக்கோம். ஆடியோ இஸ் ஜஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் தட் ப்ரொமோஷனல் பிளான். இறங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டானா அப்புறம் திட்டாதீங்க. கரெக்ட். இந்த படத்தில் வந்துட்டு பீட்சாவோட எடிட்டர் லியோ ஜான் பால் பண்ணியிருக்காரு. பீட்சா ஐயோ ஒருத்தர் இருக்காருங்க. சரி ஃபர்ஸ்ட் லியோ பற்றி பேசி முடிச்சிட்டேன். லியோ வந்துட்டு நான் எங்கெல்லாம் நல்லா நடிச்சிருக்கேன் அதை வந்து கட் பண்ணாங்க, எங்கெல்லாம் கேவலமாக நடிச்சிருக்கோம் அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி பேசிடுச்சு. என்னை வந்து ரொம்ப காப்பாற்றிருக்கேன் இல்லையோ. தேங்க்ஸ் லாட். இருந்தாங்க படம் பார்க்கும்போது அப்பா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் லாட். இந்த படத்தில் என் தம்பி ரொம்ப நல்லா PR நிர்வாகம் பார்த்துருக்காரு. ஏன்னா அவருக்கு நான் அண்ணனா இந்த கர்மத்தான் சொல்லியிருக்கா பாருங்க. அதான் அந்த ட்ரெய்லர்லாம் வந்து பயங்கரமாக சிரிச்சு பயங்கரமாக நிக்கில் முருகன். நிக்கில் தேங்க்ஸ் தம்பி, நல்லா வருவேன். எல்லாரும் அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் கொஞ்சம் மரியாதையாக பேசு. ரொம்ப அநியாயமாக சிட் ஸ்டாண்ட் அநியாயம் கத்துற ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் அவங்க கேமரா அடிக்க போகிறாங்கன்னு. ஸோ நிக்கில் முருகன் தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் PR relationships managing. And thank you all of you for coming here. And எனக்குள்ள ஒருவன் thanks a lot. Cheers. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது என் முதல் தமிழ் படம். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சிவி குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. He's given wonderful films so far, and I'm very honored to be debuting under his banner. So thanks a lot to CV sir. இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேரக்டர். பிகாஸ் 2 ஷேட்ஸ் வரும். அண்ட் ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் பிரசாத் சார், மை டிரெக்டர், ஃபார் என்மேல் நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு எனக்கு. அண்ட் ஹீஸ் ஹெல்ப் மீ டு portray both the roles very well. So thanks a lot sir. My co-star Siddharth sir, it's been fantabulous working with him. He's been very supportive, and I've always admired Siddharth sir's acting. But on the set he was very helpful because firstly he inspired me in terms of
the way he acted or the way he used to really be there completely when he was performing. So it really inspired me that way. And apart from that, Nadikambo, the chinna chinna detailings pati in a character pati, he's really helped me a lot. So that way, I think thanks a lot to you, sir. So both everyone has helped me in portraying my role better, because it is a performance oriented role, and all of them, even Gopi sir, so everyone has contributed. So I want to thank all of them for what I have done, because they've really helped me a lot. And Gopi sir, I saw the visuals only today, so I was in awe. And even during shoot, I was, when I used to see certain frames, I used to be awestruck, because it used to really be beautiful. And and I think he's shown me as well very nicely. So thanks a lot to Gopi sir as well. And Santosh sir, I've heard your music before, and I've been a huge fan of your songs, and it's an honor to have have performed for your songs. Yeah, and today is the day I'm meeting you, but it was really nice performing, and thanks a lot for giving such beautiful songs for my debut. Thank you. And the entire team, everyone, the technical team as well as my co-stars, in every way they've really supported me and helped me. Definitely, this is my first movie, so it was an unfamiliar place and unfamiliar language. So I was definitely, I think anyone would be skeptical, but I think over the course of time they really made me feel comfortable, and which is very important, because in the end it helped me in portraying my role better. So I thank all of y'all for your support. Y'all really helped me a lot. And so this is my first Tamil film. I'm looking forward to a great support from all of y'all, all of the media. So thanks a lot, and all the best. CV sir was the second film with CV sir. I shot Pizza with him before. And Nanum Prasadum, we are friends since Pizza. Pizza would have co-editor work with Prasad. So when Sidhu is my friend again, we worked about 13 years before. I came back at time. I was assistant DOP and he was an assistant director at that time. So we three are friends any which ways. It's ரொம்ப easier இருந்துச்சு shots improvise பண்றதுக்கு எல்லாத்துக்குமே. So we never find any difficulties to shoot the film. So it was actually much more better. And நான் இந்த படம் ரீமேக் பண்றேன்னு சொன்னப்புறம் I didn't watch the film. நான் லூசி இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல இந்த படம் ஆக்சுவலா. So I took the script from Prasad. So whatever he wrote I shot. So இன்னைக்கு வரைக்கும் நான் லூசி நான் பார்க்கல. So அதுக்கு காரணம் என்ன, I don't want to inspire by அவர் எப்படி அந்த ஸ்கிரிப்டை பார்த்தாருன்னு தெரியல, that DOP. I don't want to see it in his way. So that's the only reason. பண்ணியிருக்கேன், நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. It's all up to you now. And thank you so much for Santosh for wonderful music. And thank you my team. Thank you so much.